இது வரைக்கும் வந்த ஸ்பைடர் மேல இது ஓகேன்னு தான் சொல்ல முடியும். 3 மணி நேரம் நீங்க பேஷனா தான் உட்காந்து பார்க்கணும். ஏன்னா ரொம்ப பொறுமையா சோதிக்கிறாங்க. ஹல்குக்காக வந்தோம். ஹல்க் ஃபேன் நம்மலாம். ஹெல்ப் பண்ண டாப் கான்டர் இல்லையா? நம்ம ஹல்கு தான். ஓகே. படம் ஹல்க் அப்படி இருக்கு. வெறித்தனமா இருந்தார். இருக்குது 3D கிளாஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். முன்னாடி சாந்திட்லேயே பார்த்ததுலேயே இந்த படம் பெஸ்ட் மூவி. ரொம்ப 3D எஃபெக்ட் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. என்ன அது நிறைய காட்டியிருக்கலாம். ஃபைட் சீன் நிறையா வைக்காம விட்டாங்க. அதுதான் அந்த படத்தில் ஒரு குறை. மற்றபடி அந்த ஸ்பைடர்மேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது ஸ்டுடியோ நான் இன்னைக்கு வந்து ஹாலிவுட் படம் வந்திருக்கோம். தமிழ் படம் வந்து போர் அடிச்சு வித்து ரொம்ப நாள் ஹாலிவுட் படம் வந்து சம்மரில் இப்போ வந்துருக்குது. ஸோ ஸ்பைடர்மேன் 90s கிட்ஸோட ஃபேவரெட்டு. இப்போ மார்வல் சீரியஸ்லலாம் இணைஞ்சு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இது வந்து 9வது பட்டம் 10வது பட்டம் நினைக்கிறேன். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அப்படிங்கிற பேரில் வந்துருக்குது. ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. டாம் ஹாலண்ட் நிறைய பேர் நடிச்சிருந்தாலும் ஸ்பைடர்மேனாக எனக்கு பீட்டர் தான் பிடிக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம 90ஸ்லேருந்து உள்ளவர். இப்போ வந்து டாம் ஹாலண்ட் அந்த அவர் ஆக்டர் சம் ஆக்டர் போகிற இந்தியாவில் வந்திருந்தார். படமாக திரும்பி பண்ணுறேன். நம்ம மறுபடியும் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு போவோம். ஓகே, இப்போ 7:50 படம் ஷோ ஆரம்பிச்சிட்டு அதான் சீக்கிரமாக வந்துட்டோம். பார்த்து சீக்கிரமாக ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே, பார்ப்போம். Character means to so many people, and we have poured everything we have into making the biggest, most ஆனால் மூவி பார்த்தீங்களா? ஸ்பைடர்மேன் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. நல்லா 3D எஃபெக்ட் அப்புறம் இருக்கு. 3D எஃபெக்ட் நல்லா இருக்கு. ஹீரோ ஆக்டர் எப்படி இருக்காரு? சூப்பராக இருக்கு. அப்பலாம் நல்லா இருக்குல்ல? தமிழ் டப்பிங் ஓகே தானே? டப்பிங் ஓகே. ஸ்பைடர்மேன் எப்படி இருக்கு படம்? சொல்லுங்க சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஸ்பைடர்மேன் எப்படி இருக்கு வச்சிருக்காரு? நம்ம ஹல்குக்காக வந்தோம். ஹல்க் ஃபேன் நம்மலாம். ஹெல்ப் பண்ண டாப் கான்டர் இல்லையா? நம்ம ஹல்கு தான். ஓகே. படம் ஹல்க் அப்படி இருக்கு. வெறித்தனமா இருந்தார். எத்தனை வராரு? ஒரு 10 நிமிஷம் வருவாப்ல. நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு? பார்க்கலாம்ல? அதான் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? ப்ரோ ஸ்பைடர்மேன் நல்லா இருக்கு ப்ரோ. 3D எஃபெக்ட்லாம் இருக்கு. டாம் ஹாலண்ட் எப்படி இருக்காரு? செம்ம வேற லெவல். சூப்பர். பீட்டர் வேற லெவல் பண்ணிட்டாரு. ஸ்பைடர்மேன் இந்த ஸ்பைடர்மேன் தான் கேவலமா இருக்கு. கேவலமா இருக்கா? நல்லாவே இல்லை. ஸ்பைடர்மேன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா ஸ்பைடர்மேன்? ஏன் ஹீரோ டாம் ஹாலண்ட் நடிச்சுக்காரா? நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அப்படியா? பழைய ஸ்பைடர்மேன் வந்திருக்கீங்களா? இல்ல பாக்கல. எதுவும் வந்து இப்போ புரியலையோ? ஸ்பைடர்மேனா தான் இப்பதான் சீரியஸ் ஆச்சே. தெரியல எனக்கு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்து. பார்க்கறது 3D எஃபெக்ட் நல்லா இருக்குல்ல? புரியல. 3D எஃபெக்ட்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் சின்ன பிள்ளையோ நல்லா இருக்கா ப்ரோ ஸ்பைடர்மேன்? குட் மூவி ப்ரோ. ஆனா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல இருந்து சாடி சிங்க் மட்டும் எடுக்கல, அது கூட சேர்த்து கான்செப்ட் எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம்ல? கண்டிப்பா பாருங்க. ஆளு நல்லா இருக்கா ப்ரோ? படம் வேற மாதிரி தலைவா. நல்லா இருக்குல்ல? 3D எஃபெக்ட் பக்கா இருக்குல்ல? பக்காவா இருக்கு. படம் நல்லா இருக்கா? 3D சூப்பரா. ஹாய், படம் இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. படம் இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா ஹீரோ நடிச்சிருக்காரு டாம் ஹாலண்ட். நல்லா நடிச்சிருக்காரு. ஆனா கொஞ்சம் எமோஷன்ஸா கொண்டு போறாங்க அதிகமா. ஆமா, எமோஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஆக்ஷன்ஸ் நல்லா தான் இருக்கு. பட் வில்லன் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்பைடர்மேன் நல்லா இருக்கா? சினிமா நல்லா இருக்கா? ஸ்பைடர்மேன் படம் ட்ரெய்லர்ல பார்த்ததான படம். மத்தபடி படத்துல எதுவும் இல்ல. சீரிஸ் கலந்தா போடுவாங்க அதுல. ஆமா, போன சீரிஸ் ட்ரெய்லர். அதெல்லாம் எதுவும் கிடையாது. இதுல எல்லாமே தனி. இதா ஒரே ஒரு கேரக்டர் இன்ட்ரோ பண்றதுக்கும் ஹல்க ரெடியூஸ் பண்றதுக்கும் பண்ணிருக்காங்க. ஆமா, நல்லா இருக்கல பார்க்கலாம்ல? ஒன் டைம் ஆச்சு. ப்ரோ
என்ன படம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஜனநாயகம் நல்லா இருக்கா? ஜனநாயகம் தான் பெஸ்ட். படம் பார்க்கலாம்னா? பார்க்கலாம். ஸ்பைடர்மேன் ப்ரோ சூப்பரா இருக்கு நல்லா இருக்குல்ல? இருக்கு. ஓகே தான் ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு இல்ல. ரொம்ப டூம்ஸ்டேக்குமே லீடு பெருசா அந்த அளவுக்கு எதுவும் கொடுக்கல. இது வரைக்கும் வந்த ஸ்பைடர் மேல இது ஓகேன்னு தான் சொல்ல முடியும். 3 மணி நேரம் நீங்க பேஷனா தான் உட்காந்து பார்க்கணும். ஏன்னா ரொம்ப பொறுமையா சோதிக்கிறாங்க. சென்டிமெண்ட் மட்டுமே தான் இருக்கு. கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு இதா இல்ல. ஸ்பீடா போயிருக்கலாம். கண்டிப்பா ஸ்பீடா போயிருக்கலாம். இது வரைக்கும் அந்த ஸ்பைடர் மேன் இது கொஞ்சம் ஸ்லோவான ஸ்பைடர் மேன் தான். ஹீரோ என்ன பண்றாரு? டாப் பிளான்ட். அதுதான் சொல்றேன். அவர் லவர் கூட எப்ப சேருவார்ன்ற லவ் ஸ்டோரி மாதிரியே தான் போயிட்டு இருந்துச்சு தவிர ஒரு ஸ்பைடர் மேன் ஸ்டோரி மாதிரியே உங்களுக்கு இருக்காது. ஆமா, நீங்க டூம்ஸ்டேக்காக வேணா நீங்க இதை பார்க்கலாமே தவிர தனி ஸ்பைடர் மேனா இது அந்த அளவுக்கு சுமார் தான். பார்க்கலாம்னா? பார்க்கலாம் நீங்க. ஒன் டைம் தான் ப்ரோ வாட்ச் பண்ணலாம். பார்க்கலாம். ஆமா, ரொம்ப நாடகம் மாதிரி அறுத்துட்டாங்க இடையில. கடைசியா ஐகானிக் சீன் வேணா பார்க்கலாம். பழைய சீன் மாதிரி இல்ல, போன படம் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணானா. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆக்ஷன் இல்ல ப்ரோ. இதா இருக்கு. ஸ்லோ பண்ணிட்டாங்க ரொம்ப. நல்லா இருக்கா ப்ரோ? நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாமா? பார்க்கலாம். சாடிசிங் ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்துருங்க, பார்க்கலாம். ஸ்பைடர்மேன். ஸ்பைடர் மேன் பத்தி என்ன சொல்றது? ஓகேவா அப்படி? இந்த படத்துக்கு படத்தை பத்தி சொல்றேன். பிராண்ட் நியூ இதுக்கு 10 படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுதான் இன்னும் மண்டைக்கு ஏறுது. ஏன்னா முடியலங்க. நான் வந்துட்டு ஸ்பைடர்மேனோட வெறியன்னு சொல்ல ஆரம்ப காட்டுறது இருந்து நல்லா எல்லா படமும் எல்லா பாட்டும் சூப்பரா இருக்கும். ஆமா. மேன் சீரிஸ் அது. அவெஞ்சர்ஸ் வேற வரப்போதா? ஆமா. சரி, அது ரிலேட்டடா எதுவும் ஒரு சில இருந்துச்சுன்னா அதுவும் இல்ல. சரி, போஸ்ட் கிரெடிட்ஸ்லயாச்சும் ஏதாச்சும் ஒன்று வச்சிருப்பான்னு பார்த்தா அதுக்கு மேல வெறிப்பத்துனானுங்க. மொத்தத்துல வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து 8 வரைக்கும் எனக்கு வெறிதான் ஆகுது. வெறிதான் டென்ஷன் ஆகுங்க. காலை 7:45 ஷோ தூங்க வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். சரி, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தான் அதுலயும் வந்துட்டு ஒரு ஃபைட் சீன் தான் வச்சுட்டாங்க. என்ன இந்த மார்வல் ஃபேன், நானும் மார்வல் ஃபேன் தான் ப்ரோ. இது ஸ்டோரி ப்ரோ அப்படிதான் போகுமானுங்க. அதெல்லாம் கிடையாது. இது வந்துட்டு ஆவரேஜ் தான். அதனால வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் குறைச்சிட்டு வந்து பாருங்க. ஓகே ஃபிலிம் தான். வந்துட்டு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் நிறைய இல்ல சீன், ஃபைட் சீன் நிறையா இல்லை. தாவறது குதிக்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லாம இருக்கு. ஒன்றும் இல்லை. எனக்கு வந்துட்டு அவனோட பவரும் ஒழுங்கா யூஸ் பண்ணல, எதையுமே ஒழுங்கா யூஸ் பண்ணல. எமோஷனலே முடிக்கலங்கறான். அதையும் முடிக்கலங்கிறான். ஒரு கிஸ் இன்னும் ஒழுங்கா இல்ல. ஆமா, அதுவும் அதனால வந்துட்டு இங்க அது வெளிநாட்டுல ஓடும். அதுல இதுல யூஏ வேற சர்டிபிகேட் வேற. ஆமா. அதனால வந்துட்டு ஸ்பைடி ஃபேன்ஸ் அண்ட் மார்வல் ஃபேன்ஸ் இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு நார்மல் தான். மேபி டூம்ஸ்டே வந்துட்டு இதாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது சட்டிலா பண்ணிக்கலான்னு தெரியல. அவெஞ்சர்ஸ்க்கு வெயிட் பண்றேன், பார்ப்போம். அப்படி ஸ்பைடர்மேன் கொண்டேடா. ஸ்பைடர்மேன். ஹாய், ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த படம். ஒரு வருஷமா எப்படா வரும் அடுத்த சீரிஸ்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது ஸ்பைடர்மேன். ஹாலிவுட்ல அவ்வளோ மூவி வந்திருந்தாலும் ஸ்பைடர்மேன் அது ஒரு 90s ஃபேவரெட்டு. ஒரு ஸ்பைடர்மேன் ஒரு படத்தை அறிமுகப்படுத்தி 90s விட்டதும் போதும் அன்னிலேருந்து இந்த சீரிஸ் ஓயல. இப்போ 9 சீரிஸ் வைக்கிறேன். 9 10 இந்த சீரிஸ். நிறைய சீரிஸ் நான்லாம் ரிவ்யூ பண்ணதில்லை அதிகமாக. இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஸ்பைடர்மேன் நான் ரிவ்யூ பண்ணுறது. போன பாட்டு பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நிறைய சீன் காட்டியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து மிக்ஸ் ரிவ்யூ வந்திருக்கு. நம்ம மறுபடி பார்க்கலாம் சொல்லியிருப்பாங்க. அதிகபட்சம் கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்த்ததோட கலந்து. ஆனால் இப்போ எதிர்பார்க்கறத விட படத்தில் அதிகமான எஃபெக்ட் இருக்குது. 3D கிளாஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். மறுபடி சாந்திலேயே பார்த்ததுலேயே இந்த படம் பெஸ்ட் மூவி. ரொம்ப 3D எஃபெக்ட் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. என்ன அது நிறைய காட்டியிருக்கலாம். ஃபைட் சீன் நிறையா வைக்காம விட்டாங்க. அதுதான் அந்த படத்தில் ஒரு குறை. மற்றபடி அந்த குறையும் இல்லை. இன்னொன்று எமோஷனல் நிறைய கனெக்ட் ஆகுது. ஏன்னா போன சீரிஸ் பார்த்துருப்பீங்க. அவங்க லவ்வருக்கும் அவருக்குள்ள எமோஷனல் சீன் ரொம்ப டக்குன்னு அதே பேசிகிட்டு இருக்காங்க. தெரியும், க்ளோஸ்அப் ஷாட் ரொம்ப வச்சு ரொம்ப நேரம். அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தம். வில்லி அவங்க வர்றப்பையும் அவங்களுக்கும் கிளைமேக்ஸில் எமோஷனை கொடுத்து சைலண்ட் பண்ணிட்டாங்க. ஃபைட் சீன் ரொம்ப இல்லாத மாதிரி தோணுது. அது மட்டும் தான் ஒரு குறை. நிறைய சீன் காட்டியிருக்கலாம். அவெஞ்சர்ஸ்லாம் கொண்டாந்துருக்கலாம். ஹல்கெல்லாம் கொண்டாந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஹல்க்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அதை செஞ்சு இந்த அவெஞ்சர்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்கலாம். மார்வல் ஸ்டுடியோங்கிறதுனால அவங்களோட எஃபெக்டை காட்டியிருக்காங்க. பார்க்கலாம். லாஸ்ட்டில் லீடிங் கூட ரொம்ப நேரம் ஜவு மாதிரி இழுத்து டக்குன்னு கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஒன்று தான் இதான் அடுத்து ரிட்டன் அப்படின்னு. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. மகள் படமாக பார்த்தா ஒருத்து தான். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. சீன்லாம் போய் தேட்டரில் பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். என்னென்ன எடுத்துருக்காங்கன்னா அவ்வளோ அருமையாக 3D எஃபெக்ட்லாம் பக்காவாக இருந்துச்சு. ஃபைட் சீன்லாம் அவர் பீட்டிங்லாம் தாவறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும். பார்க்கலாம். டாம் ஹாலண்ட் அவர் பேர் வைக்கிறேன், ஹீரோ பேர். அருமையாக அடிச்சிருக்காங்க. அப்புறம் நிறையா ஹீரோயின் அடிச்சிருக்காங்க. ஸ்பெயின் வில்லி நல்லா எல்லாமே அமேசிங்காக அடிச்சிருக்காங்க. எமோஷனலாகவும் கனெக்ட் ஆகுது. பார்க்கலாம். ஸ்பைடர்மேன் போய் பாருங்கள், குட்டீஸ்லாம் வச்சுட்டு போய்.